Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 36 சைஸ் ப்ளவுஸு பிரின்சஸ் கட்டினுடைய கட்டிங் வீடியோ தான். இதில் வந்து எப்பவும் போல் நம்ம கீழே இருக்க அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த செல்வெஜஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஃபோல்டு பண்ணி எக்ஸ்ட்ரா இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இது வந்து எல்லா ப்ளவுஸுக்குமான ஒரே ப்ரொசீஜர் தான், ஸ்ட்ரெயிட்டில் போடுறது. இதில் என்ன ஒரு இதுன்னா, இதனுடைய ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கு, அதாவது ஆரிய ஒர்க், சிம்பிளாக ஆரிய ஒர்க் போட்டிருக்கு. அப்போது வந்து இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ண தேவையில்லை, ஆனால் மார்க் பண்ணணும். இப்போ உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 15.5 அப்படிங்கிறது உயரம், அதாவது 15 + அரை அப்படிங்கிறது தான் உயரம், அது ஷோல்டர் அளவு. ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா நான் 6 இன்ச்சு, அதாவது 36 இன்ச்சு வந்து செஸ்ட் ரவுண்டு, இதுக்கு 6 இன்ச்சு வந்து நான் ஷோல்டர் அளவும் 6.5 இன்ச்சு வந்து ஆம்ஹோலுக்கான உயரமும். அந்த ஆம்ஹோல் உயரம் என்ன அப்படின்னா, ஆம்ஹோல் நம்ம மார்க் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் வேணும் இல்லையா, அதுக்கான உயரம். செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு என்ன அளவு இருக்கோ அதை 4ஆக பிரித்து 1 இன்ச்சு டாட்டுக்காக நீங்கள் சேர்த்திக்கோங்க. அந்த டாட்டுக்காக சேர்த்துறது, அதுக்கப்புறம் வந்து 1.5 இன்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து ஸ்டிச்சிங்காக விடுறது தான். 1 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம டாட் பிடிச்சிருவோம், அதனால் அது உள்ளே போயிடும். அப்போ வந்து 7.25 + 1, அதுக்கப்புறம் 1.5 அப்படி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணினது எல்லாத்தையுமே ஒரு இது போட்டு பாக்ஸ் போட்டு எல்லாமே லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணும்போதே அந்த பேக் பொசிஷன் எது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆம்ஹோலினுடைய அளவுகள் கரெக்டாக இருக்கா, கழுத்தினுடைய அகலம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது ஆம்ஹோல் ரொம்ப உள்ளே தள்ளி வந்திருக்கா, இல்லை ரொம்ப அவுட்டரில் வந்திருக்கா, நெக்கு ரொம்ப க்ளோஸாக போயிருக்கா, இல்லை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இப்போ இந்த மார்க் பண்ணுற இந்த ஷேப்பு வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்கள் மார்க் பண்ண பண்ண உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம போட்டிருக்க ட்ராயிங் கரெக்டாக இருக்கா. அப்போ இதில் வந்து பேக் செட் கட் பண்ணும்போது நமக்கு பேக் போர்ஷன் ஃபிட்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இந்த ஆம்ஹோலினுடைய அந்த உயரம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ வச்சு கட் பண்ணுறதுன்னு. இப்போ நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் அது மெஷர் பண்ணியிருக்கேன், 1.25 வருது. ஒவ்வொன்றுக்கும் நான் மெஷர் பண்ணி காட்டும்போது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு அளவுக்கும் அது எவ்வளோ வருது அப்படிங்கிறது. இப்போ நான் இதில் 1.25 வச்சு ஆம்ஹோல் வந்து ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் அதில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம போடுற வீடியோஸில் இடையில டிப்ஸு சொல்ல வேண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அதில் சொல்லி கொடுக்கும்போது அந்த கட்டிங்க்கும் அந்த இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஆனால் கட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மெத்தடு தான், அதே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் நான் நோட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த டிப்ஸு சொல்லும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆகும், நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9.5 வச்சு பாக்ஸ் போட்டுட்டேன், ஆம்ஹோல் கட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பிரின்சஸ் கட்டு. இப்போ இதில் வந்து நமக்கு ஸ்லீவும் வந்து கொஞ்சம் லாங்காக வேணும். அப்போ நம்ம அது எப்படி, இப்போ ஏன்னா துணி பத்தலை அப்படின்னாவே நமக்கு அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். பேசிக்காக வந்து ஒரு 1.25 1.10 இருந்தால் தான் ஸ்லீவ் அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம வைக்க முடியும். இல்லாட்டினா 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நம்ம குறைக்கிற மாதிரி வரும். இப்போ நான் இதை கிராஸாக போட்டு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கிளாத் விட்டு டாட் பிடிக்கலாம் அப்படின்னாலும் துணி பத்தாதனால நான் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதை மறுபடியும் வந்து நான் ஸ்ட்ரெயிட் போர்ஷனில் வச்சு தான் நான் பண்ண வேண்டி இருக்கும். அதாவது நம்மளுடைய கட்டிங்லேயே துணி வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது, துணி ஒன்று பத்தலை அப்படின்னாவே நம்ம எவ்வளோலாம் அதை இது பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே நமக்கு இப்போ நம்ம கிராஸில் கொஞ்சம் போட்டோம்னா இந்த சைஸ் கப் ஷேப் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லா வரும். ஆனால் நமக்கு வந்து அதில் என்ன ஆகுது அப்படின்னா துணி கம்மியாக இருக்குது. அதாவது ரெகுலராக எல்போ ஸ்லீவ் வேணும்னா கூட ஒரு சிலர் ரெகுலராக எப்போ எடுக்கிற அந்த ஒரே மீட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்போ ஸ்லீவ் வைங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது வந்து நம்ம கட்டிங்கில் நம்ம கரெக்டாக குறிக்க வேண்டிய அளவுகள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வர ப்ராப்ளம் வந்து இங்கே இழுக்குது அங்கே இழுக்குது, அட்ஜஸ்ட் அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக வர செய்யும். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் துணி எடுக்கும் போதே கொஞ்சம் சேர்த்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த துணியில் வந்து ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் சேர்த்தி கொடுக்கறனால அது வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு வேற யூஸ்க்கெல்லாம் எதுவும் ஆயிட போகாது. இப்போ ஒரு 1.5 மீட்டர் அவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கே யோக்கு வைக்கவோ இல்லை நெக் பீஸ் நல்லா தாராளமாக கட் பண்ணவோ ஓப்பன் பீஸ் கட் பண்ணவோ அதுக்கு தான் அதை நம்ம யூஸ் பண்ணுவோமே ஒழிய
நம்ம வேற எதுக்குமே அதாவது நிறைய அந்த துணி எடுக்கும் போதே நமக்கு எதுக்கு இவ்வளோ துணி, அந்த துணி அளவுக்கும் பாடி அளவுக்கும் அவங்க வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. 1.25 1.5 அடுக்கிற அளவுக்கு என் உடம்பு பெருசா இருக்கா அப்படிங்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன உடம்பா இருந்தாலும் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா துணி தைக்கணும் அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து சரியான அளவுல இருந்தா மட்டும்தான் முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் எவ்வளோ டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்லீவே மார்க் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி இருந்தும் நமக்கு வந்து அந்த துணியை வந்து அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் திருப்பி போட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக தான் நான் எடுக்கிறேன். அப்போ இதில் டைம் வேஸ்ட் ஒன்று, அவங்க கேட்குற மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியறதில்ல. இப்போ ஒரு 10.5 இன்ச்சு கை நீளம் கேட்டால் கூட இதில் ரெடி அளவு எனக்கு 10 எவ்வளோ நான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இப்போ கீழே வர அந்த 1 இன்ச்சை வந்து நான் கம்மியாக மார்க் பண்ணுவேன். அந்த மாதிரி நிறைய இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதில் வந்து மைனஸாக தான் முடியும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இதுக்காக போய் நம்ம மறுபடியும் 1/4 மீட்டர் 1/2 மீட்டர் அப்படிங்கிறது துணி எடுத்தாலும் செட் ஆகாது. அதனால எடுக்கும் போதே 1.10 எல்போ வேணுமா 1.10 1.25 எடுத்தாதான் முடியும். அது இல்லை முடியாது அப்படின்னா அவங்களுக்கு எதிர்பார்த்து வந்து நம்ம பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் சரி விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இவ்வளோ டென்ஷன் வரும். அதனால மேக்சிமம் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி சொல்லி பழக்குங்க. ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் மட்டும்தான் 1 மீட்ரு, லாங் ஸ்லீவ்னா 1.10 1.25 கண்டிப்பாக தேவைப்படும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட்டடாக இல்லைன்னா எழுதி ஒரு போர்ட் போட்டே வச்சிடலாம் எல்லா ஷாப்லேயுமே. அப்போ தான் வந்து அவங்க பார்க்கும்போதெல்லாமே துணி வந்து நம்ம சேர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும். ஏன்னா இப்போ வர துணி வந்து காட்டன் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கிராஸ் கூட கரெக்டாக போட முடியறதில்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி சொல்லி தான் சரி பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து 1 இன்ச்சு விட்டு 1 இன்ச்சு கீழே விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சு 10 அப்படிங்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டரில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தான் நான் மார்க் பண்ணுறேன். இது பிரின்சஸ் கட்டு. இப்போ 1 சைடு தான், அதாவது சைடில் வந்து நம்ம நார்மலாக 2 இன்ச்சு 1.25 வைக்கிறது இப்போ 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா கப் ஷேப் பெருசாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதனால அதை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்குக்கான போர்ஷன் மார்க் பண்ணிட்டோம், ஆர்ம் ஹோலுக்கான போர்ஷனும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரம் என்ன, அது என்ன ஷேப் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக்கா அல்லது டைமண்ட் ஷேப்பா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு அது கரெக்டாக வருதா, பேக் நெக் கரெக்டாக வருதா, இல்லை ஸ்லீவ் போர்ஷன் நம்மளுக்கு கரெக்டாக வருதா. ஏன்னா மார்க் பண்ணும்போதா இருக்கட்டும் சரி, நம்ம ஆரி ஒர்க் மார்க் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம ஒரு அளவு அப்ராக்சிமேட்டாக வச்சு தான் கட் பண்ணுவோம். நீங்கள் நல்லா பெரிய உடம்பாக இருக்கவங்களுக்கு ஸ்லீவ் இது துணி கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரண்ட் இது கட் பண்ணிவிட்டு இதை வச்சே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டு பார்த்துக்கோங்க. நான் இன்னும் முன்னாடி வந்து அதில் இன்னும் கிராஸ் கட் பண்ணல. ஏன்னா இது ஒரு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நெக்கு வந்து ரொம்ப கப் ஷேப் சின்னதாகவும் பாடி வந்து அதிகமாகவும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய வந்து இதில் கிராஸ் கட் பண்ணுவோம். இதில் பாடிக்கு தகுந்த கப் ஷேப் அப்படிங்கும்போது நம்ம சும்மா லைட்டாக அது மேலே மட்டும் நம்ம அந்த டாட் பிடிக்கிற மாதிரி நம்ம பண்ணுறது மட்டும் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் போடுறதுக்காக நம்ம அந்த இடத்துல ஒரு அந்த கேர்வுக்கு நேராக ஒரு டாட் வந்து நமக்கு வரணும். அந்த இடத்துல வேணாலும் ஒரு நாச் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ், டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் வரணும். உயரத்தில் பாதி கிராஸில் வைக்கிறோம். அதாவது செஸ்டினுடைய உயரம் வந்து, அதாவது மிட் பாயிண்டினுடைய உயரம் வந்து 10 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதெல்லாமே நம்ம அக்யூரேட்டாலாம் மார்க் பண்ண மாட்டோம். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறது தான். அப்படி இல்லை அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய மிட் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பேக்கோட வச்சு கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்.
வளைவு மட்டும் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உள்ள வளைச்சி கட் பண்ணுறதா இல்லை அப்படியே மேலே அந்த கப் ஷேப்னுடைய இறக்கம் பெருசாக இருக்கவங்களுக்கு நமக்கு ரொம்ப மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கப் ஷேப் வெட்டுற மாதிரி ஆயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வெட்டிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இதில் நிறைய துணியை விட்டுட்டோம்னா மெயின் கிளாத்தில் வெட்டும் போதும் நமக்கு துணி பத்தலைன்னா ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் இதில் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மெயின் கிளாத்தில் நீங்கள் அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுட்டரில் இருக்க லைனுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங்க்கு போகிற அளவு தான். அதுக்கப்புறம் நம்ம இதோடைய மெஷர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 1/4 செஸ்ட் ரவுண்ட் வருதா அப்படிங்கிறது, அதாவது 4/1 பங்கு நம்ம வைக்கிற அந்த இடுப்பு சுற்றளவு வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த டாட்டுக்கான அளவு மட்டும் நீங்கள் கட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா தையலுக்கான அளவுகள் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த அளவு வந்து செக் பண்ணணும். இப்போ கை பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது, அதுவும் கிராஸில் வேற இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் எவ்வளோ வருதோ அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ப்ளவுஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துணியினுடைய அளவு வந்து ரொம்ப தாராளமாக போடுற அளவுக்கு இல்லை. அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கட் பண்ணணும். நீ எக்ஸஸாக இருந்தால் கொஞ்சம் கீழே ஜாயின் போட்டு கூட நம்ம லென்த்து பண்ணலாம். ஆனால் இது அதுக்கும் நமக்கு வந்து இது இல்லை, ஏன்னா துணி வந்து கம்மியாக தான் இருக்குது. கையினுடைய நீளம் இதில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு மெயின் கிளாத்தில் அதிகமாக இருந்தால் கூட அடித்து கொஞ்சம் மேல் பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். கையினுடைய நீளம் 10 இன்ச்சு கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ ரெடி அளவு நமக்கு 9.5 தான் வரும். அடிக்கையினுடைய அளவு 4 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்போல் 8.5 இன்ச்சு வச்சுருக்கேன். இதனுடைய சுற்றளவு வந்து பாதி மார்க் பண்ணிக்கோங்க. 12.5 இன்ச்சுக்கு நான் 6.25 மார்க் பண்ணியிருக்கேன். அவுட்டரில் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸஸாக நம்ம ஸ்டிச்சிங்காக விடுறது தான். எல்லா நாட்சஸுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் சைடில் ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்துல அழகாக ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரவுண்டு வரணும். அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி தூக்கிட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு காரணம் வந்து நமக்கு ஷோல்டர் அளவு நம்ம கரெக்டாக வைக்கலை அப்படின்னாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி ஆம்ஹோல் கட் பண்ணும்போது ரொம்ப அந்த இடத்துல குடஞ்சி நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னாலும் சரி, அதிகமாக துணியை விட்டுட்டு சடனாக பெண்ட் பண்ணி வெட்டிட்டோம்னாலும் சரி, உங்களுக்கு அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாவே அவங்க கப் ஷேப்பும் ஸ்லீவ்னுடைய ஷோல்டர் ஜாயின் தான் மெயினாக எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. அதனால அந்த போர்ஷன் அடுத்தது ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கணும். இந்த 3 ரீசன் வந்து ரொம்ப ஒரு ப்ளவுஸை வந்து நம்மளை அடிக்கடி போடுறதுக்காக ரீசன் இதுதான். ஏன்னா ஷோல்டர் கரெக்டாக ஃபிட் ஆகணும், ஆம்ஹோல் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வராமல் இருக்கணும், அதே மாதிரி கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நேரம் போட்டிருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதுதான் எல்லாருமே விரும்புகிறது. அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராமல் கரெக்டாக நம்ம ஒவ்வொன்றிலையும் லைனிங்கை வந்து கவனமாக பார்த்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மெயின் கிளாத்தை வந்து நம்ம எப்படினாலும் அதே அளவுக்கு தான் கட் பண்ணி தைக்க போகிறோம். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த ஷேப் வந்து அகலம் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக குண்டூசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக் தட்டை வந்து கட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான அந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது ஏன்னா உள்கை வெட்டினது ஒரு சைடு, பேக் ஸ்லீவ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம்னா தான் கிளாத் வந்து நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் மெயினாக நம்ம எல்லா அளவும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் எப்படியும் கொஞ்சம், ஏன்னா பிரின்சஸ் கட்னாவே உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து யோக்குக்கு பதிலாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து உயரம் 10 அப்படின்னா முன்னாடி ஜாயின் போட்டுக்கலாம். அது மடித்து தைக்கும்போது நம்மளுக்கு உள்ளே போயிடும். அது எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ ஸ்டிச்சிங்க்கு இடம் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஷோல்டருக்கான அளவு மட்டும் விடுங்க. ரொம்ப விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கேப் வந்துடும். அதனால கரெக்டாக ஸ்டிச்சிங்காக மட்டும் அந்த இடத்துல இடம் விட்டிங்கன்னா போதும். ஷோல்டர், ஃப்ரண்ட் அண்ட் பேக், நெக் ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ இதுக்கு வந்து இந்த டிசைனுக்கு சென்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு கை கொஞ்சம் அகலமாகவும், அதாவது நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அந்த கரை பீஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி தாத்தி வந்தால் கூட நீங்கள் டிசைன் கரெக்டாக போட்டுட்டு அடுத்தது நீங்கள் கட் பண்ணும்போது அதை ஈவனாக கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு பக்கம் பூ டிசைன் கொஞ்சம் மேலே ஏறியும், இன்னொரு பக்கம் பூ டிசைன் கொஞ்சம் கீழே இறங்கியும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வராமல் கரெக்டாக எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மிட் பாயிண்ட்டுக்கு வேணுனாலும் ஒரு நாச் போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா கரெக்டாக அந்த சென்டர் வந்து பூ டிசைன் நமக்கு கைக்கு கரெக்டாக வரணும். ஏன்னா ஒரு ஒர்க் பண்ணுறதுனுடைய மெயின் ரீசனே வந்து நமக்கு வந்து அந்த பூ வந்து சென்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக எடுத்து பார்த்து நம்ம வந்து அதை கட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸினுடைய பிரின்சஸ் கட் ப்ளவுஸு ரவுண்ட் நெக்கினுடைய வீடியோ நம்ம வந்து பார்த்தோம். பேக் நெக் வந்து நம்ம அந்த அதில் இருக்க டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடித்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.